ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா வந்து குணாலன் போலீஸா இருக்காரு. சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரு ரொம்ப நாளா பேக் பெயின் பிரச்சனைனால ஒரு 3 months முன்னாடி கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பேக் பெயின் ரொம்ப பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பட் அவரால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம இருக்கிறதுனால இப்ப எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஐயா உங்க என்ன பிரச்சனை இருந்தீங்க? எங்க இருந்து வரீங்க? ஐயா, என் பேர் குணாலன். நான் சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து வரேன். சரி. எனக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி நான் வீட்டில் நடக்கும்போது படியில் தவறி கீழே விழுந்துட்டேன். தலைக்கு பின்னாடி பேக் பண்ணமாக விழுந்துட்டேன். விழும்போது எனக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு, அதனால் வந்து அது ஸ்பைனல் கார்டு அந்த ஜவ்வு கிழிஞ்சிருது, டேமேஜ் ஆயிடுச்சு. அதன் பிரகாரம் நான் சம்மந்தமாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை சிகிச்சை பெற்றேன். அது சரியாக வர மாதிரி இல்லை. இதனுடைய விளைவாக இந்த காலில் வந்து 2 சைடு மரத்து போச்சு, நடக்க முடியல. எழுந்து நின்னாலும் இடுப்பு கீழே கால் வரைக்கும், குதி கால் வரைக்கும் வலி இருந்துகிட்டே இருந்தது. எந்த செயலும் செய்ய முடியாது இருந்தது. இது வந்து அங்கே இது சென்னையில் ஒரு சில மருத்துவமனையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணேன். அதே நேரத்தில் பிசியோதெரபியும் பண்ணி பார்த்தேன். அதுவும் சரியில்லை. அவங்க பின்னாடி வந்து அழுத்தி எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணாங்க. அப்போ அது சரியாக போட குணமாற மாதிரி இல்லை, இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதனால் என்னால் வலி தாங்க முடியாது இருக்குன்ற மருத்துவமனை தான். அப்போ தான் வந்து நான் யூடியூப்பில் பார்க்கும்போது ஐயா வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த கேடிசி மருத்துவமனையில் தங்கவேலு துரைமுக டாக்டர் ஐயான்னு ஒருத்தர் வந்து எனக்கு அந்த இதில் வந்து இது ஃபைனல் காலில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அதனால் அடிப்பட்டால் பின்புறத்தில் என்ன நடக்கும், அதெல்லாம் விளைவுகள் என்ன இருக்கும்போது அவர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார், அத்தனை ஒன்று விடாமல். அதன் பேர் அதே நேரத்தில் இந்த ஃபைனல் காலில் வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி பிரகாரம் ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் இப்போ வந்து எண்டோஸ்கோப்பு ஸ்பைன் சர்ஜரின்ற முறையில் வந்தது. அந்த மாதிரி வந்திருக்குது. அதனால் பயப்பட தேவையில்ல, பிளட்டும் இதில் கம்மியாகும், ஆப்ரேஷன் பண்ணாக்க எந்த பிரச்சனையும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதன் அடிப்படையில் வந்து ஐயா வந்து நான் திண்டுக்கல்ல போய் பார்த்தேன். பார்த்ததன் அடிப்படையில் வந்து ஐயா எங்களுக்கு பரிசோதனை பண்ணார். சோதனை பண்ணி இது மாதிரி உங்களை சுற்றி கம்ப்ளீட்டாக நரம்பை சுற்றி இது மாதிரி வந்திருக்குது, அந்த ஜவ்வை வந்து கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்ற பழைய மாதிரி உங்களுக்கு ஆக்டிங் வரும்னாரு. அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து மருத்துவம் பார்த்த பிறகு 2 நாள் அட்மிட் பண்ணார். அப்புறம் நேற்று 2 நாள் முன்னாடி எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார். ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்ச மறுநாளே அவரே டாக்டர் வந்து நடக்க வச்சார். நடக்க வச்சு பார்த்தல எனக்கு இந்த ஃபெயினில் அது போயிடுச்சு கம்ப்ளீட்டாக. ரெண்டாவது அந்த கால் மதப்பதப்பின்பு அதிகமாக இருக்கும், செருப்பு போட்டாலே நிற்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ எனக்கு நல்லா செருப்பு போட்டு எல்லாருக்கும் நல்லா அந்த பழைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துடுச்சு. எனக்கு எந்த பிரச்சனை இது என்னால் வந்து பல பேர் இப்போ இருக்கிறவங்கலாம் பயப்படுறாங்க. இந்த மாதிரி எண்டோஸ்கோபி ஸ்பைனில் அடிப்பட்டு எதனா காயங்கள் பட்டாக்கா அது ஆப்ரேஷன் பண்ணால் நாளைக்கு எதனா நம்ம லைஃப் எதனா போயிடுமோ, பின் விளைவுகள் எதனா வருமோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னை பொறுத்து நானும் பயந்தா இருந்தேன். சரி, என்னடா எனக்கு ஏஜ் 68 எனக்கு. அதனால் இந்த வயசில் வந்து எதனா ஆச்சா நாளைக்கு பிரச்சனை, கை கால் விளங்காத போயிடுன்னு சொன்னது பல பேர் சொன்னாங்க. அதனால் பயந்து தான் இருந்தேன். இருந்தாலும் மன தைரியத்தோட சரி டாக்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கைன்லாம் எனக்கு வந்தேன். டாக்டர் வந்தேன், அப்புறம் வந்து சொன்னார், அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார். நீங்கள் நல்ல முறையில் இருக்கு. இப்போ நடக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போ பழைய ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் பிரச்சனை, மோஷன் ஃப்ரீ, யூரின்லாம் ஃப்ரீயாக போகிறேன். அதே நேரத்தில் வந்து எனக்கு அந்த வலி இல்லை. இப்போ நான் இப்போ பிரச்சனைக்கு வேலையும் விட்டு மற்ற வேலை நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார். சென்னை மாவட்ட காவல்துறையில் வந்து எஸ்ஐயாக வேலை செய்தேன். நான் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் தற்போது. அதனால் இப்போ இங்கே வந்ததுனால என்னோட உடம்பு பழையபடி நார்மல் ஆகி போச்சு. ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தாராளமா வந்து நாளைக்கே வந்து உங்க இயல்பான வாழ்க்கையை நீங்க தொடரலாம், வேலைகள் செய்யலாம், வண்டி ஓட்டலாம், சின்ன சின்ன வேலைகள் நீங்க செஞ்சுக்கலாம். வெயிட் தூக்குறது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கீங்க. நல்லதையா. உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எப்ப வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நல்லதையா. உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் அவருடைய மருமகன் தான். சரி சரி. எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்குங்களா? ஸோ லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமா உங்களுக்கு பண்ணிருக்கு. ஸோ நீங்க எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை, உங்களுக்கு பழைய மாதிரி அந்த பெயின்லாம் இருக்காது. வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.